பயங்கரவாதிகள் பணம் அனுப்பியதாக என்ஐஏ அதிகாரிகள் போன்று பேசி முதியவரிடம் ரூபாய் 20.77 லட்சம் மோசடி செய்த ஆசாமிகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த 72 வயதான முதியவருக்கு கடந்த மாதம் 29ஆம் தேதி செல்போனில் உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசிய நபர் அவர்கள் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டனர். தொடர்ந்து பேசிய அந்த நபர் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக கூறியதுடன் அவருக்கு அந்த தாக்குதலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக கூறியுள்ளனர். அதாவது நீங்கள் காஷ்மீரில் உள்ள தனியார் வங்கியில் உள்ள உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி கணக்கு தொடங்கி உள்ளதாகவும் அந்த வங்கி கணக்கு மூலம் காஷ்மீரில் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு பணம் அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும் அத்துடன் நீங்கள் பல லட்சம் கணக்குகளை பயன்படுத்தி வருகிறீர்கள் எனவும் அந்த வங்கிகள் எல்லாம் உங்களுக்கு கணக்கு உள்ளதா என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர் தனக்கு ஒரே வங்கியில் மட்டும்தான் கணக்கு உள்ளதாக கூறியுள்ளார். உடனே அந்த வங்கி விவரங்களை அவர்கள் வாங்கி கொண்டனர். சிறிது நேரம் கழித்து மற்றொரு அதிகாரி என்று கூறி வாட்ஸ்அப் எண் மூலம் அந்த முதியவரை அழைத்து பேசினார். அவர் உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 20.77 லட்சம் பணம் வைத்துள்ளீர்கள், அதை நாங்கள் சொல்லும் RBI வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த விசாரணை முடிந்ததும் நாங்கள் அந்த பணத்தை திருப்பி உங்களுக்கு வங்கிக்கு கணக்கிற்கு செலுத்தி விடுவோம். இது விசாரணைக்காகத்தான். அந்த பணத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் பயந்து போன அந்த முதியவர் அந்த வங்கி கணக்கில் நிரந்தர வைப்பு தொகையாக டெபாசிட் செய்து வைத்திருந்த ரூபாய் 20.77 லட்சத்தை அந்த நபர்களுக்கு கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார். அத்துடன் அந்த பணத்தை எப்பொழுது திரும்பி தருவீர்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு தற்பொழுது விசாரணை நடந்து வருவதால் உடனடியாக பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. விசாரணை முடிந்த பின்னர் அந்த பணமும் உங்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்து விடுவோம் என்றும் கூறியுள்ளனர். பின்னர் அந்த நபர்கள் பேசிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது அழைப்பு எடுக்கவில்லை. அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தான் முதியவர் தன்னிடம் பேசிய நபர்கள் மோசடி ஆசாமிகள் என்றும் என்ஐஏ அதிகாரிகள் என்றும் கூறி அவரிடம் ரூபாய் 20.77 லட்சம் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து அந்த முதியவர் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்துஜா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.